இன்று கிபி 150ஆம் ஆண்டு வாக்கில் வாழ்ந்த முதல் விசுவாச காப்புரையாளர் என்று வரலாறு குறித்திருக்கிற ஜஸ்டின் மார்டையர் என்கிற ஒரு தனிமனித ஆளுமையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்த ஒரு வாலிப தத்துவவாதி உண்மையை தேடுகின்ற வேட்கையில் அவரது மூளை எப்பொழுதும் துருதுருப்பாக இருந்தது. இவர் அடிப்படையில் ஸ்தோயிக்க கருத்து பள்ளியின் மாணவர். அரிஸ்டாட்டில், பிதாகரஸ், பிளாட்டோ போன்ற தத்துவ ஞானிகளின் அடியொற்றி தன்னை வளர்த்து கொண்டவர். மேலும் பிளாட்டோவுடைய ஒரு கூற்றின்படி யாரெல்லாம் உண்மையின் அடி ஆழத்தை தேடுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் தரிசனத்தை பெறுகிறார்கள் என்ற இந்த கருத்தில் ரொம்ப தொடப்பட்டவராக உண்மையை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு வெறிபிடித்த முயற்சியில் முயன்றவர் இந்த ஜஸ்டின் என்கிற மனிதர். ஒரு முறை அவர் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவரை சந்திக்கிறார். அவரது கண்ணியமும் அவரது எளிமையும் ஜஸ்டினுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அவர் யூத தீர்க்க தரிசனங்களை பற்றி, அந்த இறைவாக்குகள் எப்படி நிறைவேறினது என்பதை பற்றி ஜஸ்டினுக்கு விளக்குகிறார். கிறிஸ்துவே உண்மையின் இறுதி வடிவம், கிறிஸ்து கடவுளின் சாரம், கிரைஸ்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் காட். கிறிஸ்துவில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவடைகிறது, முழுமையடைகிறது என்பதை பற்றி அவர் பேசின பேச்சு ஜஸ்டினை மிக ஆழமாக பாதிக்கிறது. அவரது வாழ்வில் இந்த முதியவரை சந்தித்த இந்த சந்திப்பு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைகிறது. அதன் பிறகு ஜஸ்டின் இறைவாக்கு நூல்களையும் நற்செய்தி நூல்களையும் பவுலின் திருமடல்களையும் ஆழ்ந்து வாசிக்கிறார். அதன் பிறகு ஒரு உறுதியான கிறிஸ்தவ பற்றாளராக மாறுகிறார். தனது வாழ்வின் மீதம் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகளை ஒரு மிகப்பெரிய பக்திமானாக, கிறிஸ்துவ விசுவாசியாக வாழ்ந்தது மட்டுமில்லாமல் எங்கெல்லாம் அவரால் பயணிக்க முடியுமோ அங்கெல்லாம் பயணித்து கிறிஸ்துவத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறார். கிறிஸ்தவத்தின் விசுவாசத்தை மக்களுக்கு விளக்குகிறார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறைகளை வடிவமைத்து மக்களுக்கு அறிவிக்கிறார். ஜஸ்டினின் வாழ்வுக்கும் பவுலின் வாழ்வுக்கும் நிறைய ஒத்திசைவுகள் இருந்தது. நாம் எல்லாரும் அறிந்தபடி அன்று கிறிஸ்தவம் என்பது 2 வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்தது. ஒன்று யூத உலகம், இன்னொன்று யூதர் அல்லாத புற இனத்தவர்கள் வாழுகிற உலகம், ஜூயிஷ் வேர்ல்டு அண்ட் ஜென்டைல் வேர்ல்டு. இந்த யூதர்களுக்கும் புற இனத்தவர்களுக்குமான ஒரு மிக நீண்ட இழுவை நிலையை புதிய ஏற்பாட்டிலே, குறிப்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். புற இன மக்கள் வாழ்கின்ற பகுதியில் கிறிஸ்தவம் விதைக்கப்படுவதற்கும், அது முளைப்பதற்கும், அது வளருவதற்கும், அது கடைசியில் மலர்வதற்கும் எத்தனையோ தடைகள். இந்த மாற்றங்கள் எல்லாம் மிக மெதுவாகவும் மிக கடினமாகவும் தான் நடந்தது என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளின் நூலிலே இந்த வரலாற்றை
நாம் வாசிக்கிறோம். பேதுரு, ஸ்தேவான் போன்றவர்கள் யூத மக்களிடத்திலே உரையாற்றுகிறார்கள். பவுல் ஏதென்ஸ் நகரின் கிரேக்க தத்துவ ஞானிகளிடத்திலும் ரோம ஆளுநர்களிடத்திலும் இதை பற்றி பேசுகிறார். இருந்தாலும் இந்த இழுவை நிலை என்பது பல நூற்றாண்டுகள் தொடர்ந்தது என்பதை நாம் காண்கிறோம். பவுல் யூத மரபிலே யூத பெற்றோருக்கு புற இனத்தவர்கள் வாழுகின்ற பகுதியில் பிறந்தவர். பவுலுடைய சொந்த ஊர், அதாவது அவர் பிறந்த ஊர் தர்சு என்கிற ஒரு நகர். இட் இஸ் எ ஜென்டைல் டவுன். ஆனால் ஜஸ்டின் புற இன மரபிலே யூதர் அல்லாத பெற்றோருக்கு யூதர்கள் குடியிருப்பான சிக்கிமிலே பிறந்தவர். இரண்டு பேருமே நல்ல கல்வி அறிவை பெற்றவர்கள், தர்க்க சாஸ்திரத்தில் விற்பனர்கள், மிகப்பெரிய பாண்டித்துவத்தை பெற்றவர்கள். இந்த இரண்டு பேருமே கடைசியில் ரோமாபுரியிலே இரத்த சாட்சிகளாக சாகடிக்கப்பட்டவர்கள். 1ஆம் நூற்றாண்டில் இருந்த ரோம மாமன்னர்களான நீரோ, தொமித்தியன் ஆகியோருடைய காலங்களிலே கிறிஸ்தவம் தான் வாழுவதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதன் பிறகு கிறிஸ்தவம் தன் விசுவாசத்திற்காகவும் தனது மரபுக்காகவும் போராட வேண்டியிருந்தது. இந்த இரண்டுக்கும் நிறைய வேற்றுமைகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து பணியாற்றியவர் தான் ஜஸ்டின் என்கிற இந்த மனிதர். குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ரோம ஆளுகைக்கு வந்திருந்த நடுநிலையான ஆட்சியாளர்களின் காலம் ட்ராஜன், ஆண்டனினஸ் பயஸ், மார்க்கஸ் அரேலியஸ் போன்ற மன்னர்களின் காலத்தில் கிறிஸ்தவத்திற்கு வேறு சில கரிசனைகள் இருந்தது. அது என்னவென்றால், தனது விசுவாசத்தை, இந்த கிறிஸ்தவத்தின் மைய பற்றுறுதியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய இந்த கன்வின்சிங் டேர்ம்ஸ் ஒரு மிகப்பெரிய கடப்பாடு கிறிஸ்தவத்திற்கு இருந்தது. அந்த பணியில் மிக முக்கிய பணியை ஜஸ்டின் செய்தார் என்றால் அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஜஸ்டின் கிரேக்க மறைய சமயங்களின் பின்னணியில் கிறிஸ்தவத்தை விளக்கினார். இந்த கிரேக்க தத்துவ ஞானம் என்கின்ற நீண்ட பாரம்பரிய மரபில் நின்று கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்தியல் கோட்பாடுகளையும் விளக்க முயற்சி செய்தார். இதை ஒட்டித்தான் பின்னால் வந்த தெர்த்துலியன், ஓரிகன் போன்ற இறையியலாளர்கள் இந்த முறையில் தங்களது விவாதங்களை, தங்களது தர்க்கங்களை முன்வைத்தார்கள். யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்துகிற லோகோஸ், வார்த்தை என்கிற விஷயத்தை கிறிஸ்துவோடு ஒப்புமை செய்கிற யோவானின் வாதத்தை முன்வைத்து ஜஸ்டின் கிரேக்க மறை சமயங்களின் பேருண்மைகளோடு இணைத்து அதை விளக்கினார். அதில் சில முன்னேற்றங்களை எடுத்து தந்தார். ஜஸ்டினை பொறுத்தவரையிலே உண்மையை தேடுகின்றவர்கள் எல்லாம் கடவுளை தேடுகின்றவர்கள். கிரேக்க தத்துவ ஞானிகளில் பலர் இந்த உண்மையை தேடுகிற முயற்சியில் ஒரு எல்லை வரை கடவுளின் உந்துதலை பெற்றவர்கள்தான். ஆனால் கிறிஸ்துவே கடவுளின் முழு நிறை வெளிப்பாடு என்பதை பார்க்கின்ற பார்வையை பல நேரங்களில் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று ஜஸ்டின் சொல்லுகிறார். அதாவது கடவுள் என்பவர் பரிசுத்தமானவர், நீதி நிறைந்தவர், அப்பழுக்கற்றவர்,
அவர் பாவத்திலிருந்து விலகி நிற்பவர், பாவ மனுக்குலத்திலிருந்து விலகி நிற்பவர் என்கிற பிளாட்டோவின் கருத்தோடு ஜஸ்டினுக்கு உடன்பாடு இருந்தது. ஆனாலும் அதை அடுத்த கட்டத்திலே அவர் விளக்கும் பொழுது சொல்லுகிறார், கடவுள் பாவத்திலிருந்தும் பாவ மனிதனிடத்திலிருந்தும் விலகி இருப்பவர்தான். ஆனால் வார்த்தையாக வெளிப்பட்ட கிறிஸ்துவின் வழியாக கடவுள் மானுடத்தை ஊடுருவுகிறார், கடவுள் மானுடத்தோடு உடன் நிற்கிறார், மானுடத்தோடு கடவுள் தன்னை இணைத்து அடையாளப்படுத்துகிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சொல்லுகிறார். கடவுள் என்பவர் ஒரு சுடர் என்றால் கிறிஸ்து அதன் ஒளிப்பிழம்பு என்று சொல்லுகிறார். ஆக இந்த கருத்தியல்தான் பின்னாட்களில் உருவான மனு உருவேற்பு என்கிற இறையியல், த தியாலஜி ஆஃப் இன்கார்னேஷன், கடவுள் மனிதனாக வந்தார் என்கிற அந்த இறையியலுக்கும் திருத்துவம், த கான்செப்ட் ஆஃப் ட்ரினிட்டி, மூவொரு கடவுள் என்கின்ற கருத்தியலுக்கும் மிக அடிப்படையான விளக்க உரையாக ஜஸ்டினின் விளக்க உரைகள் அமைந்தன. ஜஸ்டினுடைய மிகப்பெரிய பணி என்னவென்றால், இந்த விசுவாச காப்புரைகளை, விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக ஜஸ்டின் எடுத்த முயற்சிகளும் அதற்கு அவர் உள்ளத்தில் ஆழத்தில் அவருக்கு இருந்த அந்த தற்காப்பு வேட்கையும் ரொம்ப வியப்புக்குரியது. இந்த விளக்க உரையை அவர் மாமன்னர் ஆண்டனினஸ் பயஸ் அவர்களுக்கு எழுதுகிறார். கிறிஸ்தவத்தை ரோம அரசு துன்புறுத்துவது மிகப்பெரிய தவறு. கிறிஸ்தவத்தை சித்திரவதைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு கிறிஸ்தவத்தோடு இணைந்து ரோம அரசு பழமைவாதங்களை பரப்புகிற, வாழ்க்கைக்கு உதவாத மூட நம்பிக்கைகளை பரக்குகிற பேகன் அமைப்புகளை, பேகன் சிஸ்டம்ஸ் அடையாளம் கண்டு அவற்றை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு தைரியமான கருத்தை துணிச்சலோடு மாமன்னருக்கு தெரிவிக்கிறார். ஜஸ்டினுடைய பிற பணிகள் என்று சொல்லப்போனால், அவர் எழுதின ஆய்வு நூல்களில் மிக முக்கியமாக 2 நூல்களை சொல்லலாம். ஒன்று எ டயலாக் வித் ட்ரைப்போ, 2 கிரைஸ்ட் இஸ் த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் த ஹீப்ரூ ட்ரெடிஷன். இந்த 2 நூல்களும் அவரது மிக உன்னதமான இறையியல்களை, திருமறைக்கு அவர் தருகிற விளக்கத்தை, கிறிஸ்துவை பொதுமக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதை, இந்த உலகம் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக அலசுகின்ற, விரிவாக ஆய்வுக்குட்படுத்துகின்ற, உறுதியான முன்முடிவுகளை முன்மொழிகின்ற ஆய்வு நூல்களாக இன்றைக்கும் இருக்கிறது. ஜஸ்டின் எழுதுவது, சிந்திப்பது, இறையியலாக்கம் செய்வது என்பதிலே நெடிய கிறிஸ்தவ வரலாற்றுக்கும் இறையியல் சமூகத்துக்கும் மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அதை தாண்டி அவர் மிகப்பெரிய தூரங்கள் பயணித்திருக்கிறார், அநேகருக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறார், அநேக விவாதங்களில் அவர் ஈடுபட்டு கிறிஸ்தவத்தை நிலைநாட்டியிருக்கிறார். அவர் காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய மேதைகளோடு அமர்ந்து உரையாடி இருக்கிறார். எபேசுவிலே ட்ரைப்போவை சந்தித்து மணிக்கணக்கில் அவர் உரையாடி இருக்கிறார். ரோம் நகரிலே கிரேக்க மறைச்சமயங்களின் அறிவுநெறி கோட்பாடு என்று சொல்லப்படுகிற நாஸ்டிசம் என்கின்ற அந்த பிரிவில் மிக முக்கியமான நபராக இருக்கிற மார்சியன் என்பவரை சந்தித்து பேசியிருக்கிறார். ஒரு முறை அவர் ரோமுக்கு பயணமாக போகிறார். அப்பொழுது தன்னிடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த கிறிசக்ஸ் த சினிக் என்கிற ஒரு நபரை அவரது பொறுப்புகளிலிருந்து அவரை அப்புறப்படுத்துகிறார், விலக்கி வைக்கிறார். அதை செய்துவிட்டு இவர் ரோமாபுரிக்கு போகிறார். அங்கு போய் சில மாதங்கள் தனது ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு
கிபி 165 மீண்டும் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வருகின்ற பொழுது இந்த கிறிஸ்டன்ஸ் த சினிக்ஸ் என்பவர் ஜஸ்டினை பற்றி பல தவறான செய்திகளை பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரிவிக்கிறார். இதன் விளைவாக ஜஸ்டின் தனது வீட்டுக்கு வருவதற்கு முன்னரே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். தவறான தத்துவங்களை, பிழையான மதிப்பீடுகளை உலகத்துக்கு சொன்னார், மக்கள் மத்தியிலே பரப்பினார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ரோம அரசு அவரை சிறைக்கூடத்தில் அடைத்தது. பல வாரங்கள் அவரை தலைகீழாக தொங்கவிட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கொடிய சித்திரவதைகளும் துன்பங்களும் அவர் மீது திணிக்கப்பட்டன. பல மாதங்கள் சித்திரவதைகளுக்கு பிறகு ஒரு 6 கிறிஸ்துவ விசுவாசிகளோடு இணைத்து ஒருவராக ரோம அரசு அவரது தலையை வெட்டி கொலை செய்தது என்று வரலாறு தெரிவிக்கிறது. ஒரு முறை ஜஸ்டின் மார்டைர் எழுதுகிறார், "You can kill us, but you cannot do any real harm to us." நீங்கள் ஒருவேளை எங்களை கொல்லலாம், ஆனால் பெரிய தீங்கொன்றையும் எங்களுக்கு எதிராக நீங்கள் இழைத்துவிட முடியாது என்று ஜஸ்டின் மார்டைர் எழுதுகிறார். கிறிஸ்துவத்தின் மிக நீண்ட விசுவாச மரபுக்கும் கிறிஸ்துவத்தின் இறையியல் வளர்ச்சியின் நீண்ட பயணத்திற்கும் கிறிஸ்துவத்தின் தற்காப்புக்காக முன்னெடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளின் முன்னுதாரணமாக மறக்க முடியாத, விட்டுவிட முடியாத முக்கியத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் ஜஸ்டின் மார்டைர் என்கிற மகத்தான கிறிஸ்தவ விசுவாச காப்புரையாளர். நாளை சந்திப்போம். நன்றி.